Hi, hello dear students, 12th standard mathematics chapter 2 complex number. So adula exercise 2.5 la 9th number da poilama. Yes, show that the equation z cube plus 2z bar equal to 0 அப்படினு கொடுத்துட்டு has 5 solution. இதுக்கு 5 solution find out பண்ண சொல்லிறாங்க. அதுக்கு 5 solution find out பண்ணனுமா சார்? பண்ண போறோமா சார் அப்படினா நிச்சயமா கிடையாது. எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி மைண்ட்ல வச்சுக்கணும். என்னென்ன சார் ப்ராப்பர்ட்டி? ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்னா z காம்ப்ளிமெண்ட் இதாவது z பார் அப்படின்னு தெரியும். தென் மாடுலஸ் ஆஃப் z பவர் n அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n அப்படின்றது ஈக்குவல். சோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போயிடலாமா? எஸ், क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம். z cube plus 2z bar equal to 0. இதெல்லாம் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. எஸ், சோ இந்த டேர்ம் இந்த பக்கம் அமைச்சிடலாமா? சோ அப்ப என்ன ஆகும்? z cube equal to minus 2z bar. சரி, எதுக்காக சார் இங்க இருக்க டேர்ம் இந்த பக்கம் அமைச்சீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுத்துட்டு போறோம். சரி, ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்துருங்க. z cube equal to modulus of minus 2z bar. Now பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? z கியூப் அப்படினாலும் z பவர் ஹோல் கியூப் அப்படினாலும் ஒண்ணுதான். அதான் சொல்லுது இந்த ப்ராப்பர்ட்டி. எஸ், ஃபைன். தென் சோ இது தனியா எடுத்துட்டு வந்துருங்க. மாடுலஸ் ஆஃப் minus 2 and then modulus of z. Now modulus of z cube equal to மாடுலஸ் குள்ள நெகட்டிவ் இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அது அப்படியே 2 அப்படின்னு எழுதலாம். தென் மாடுலஸ் ஆஃப் z bar. சோ மாடுலஸ் ஆஃப் z bar அப்படினாலும் மாடுலஸ் ஆஃப் z அப்படினா ஈக்குவல் தான். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ரெண்டு ஒண்ணு தானே. எஸ், சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? z வந்து நம்ம எடுத்துட்டு எழுதிக்கலாம். நோ இப்போ இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. மாடுலஸ் ஆஃப் z கியூப் இது இந்த பக்கம் வந்துட்டாக்கா minus 2 மாடுலஸ் ஆஃப் z equal to 0 and then சோ இது ரெண்டுத்துல இருந்து மாடுலஸ் தனியா காமனா வெளிய எடுக்கலாமா? எஸ், மாடுலஸ் காமனா வெளிய எடுத்துருங்க. சோ அப்ப மாடுலஸ் z காமனா வெளிய எடுத்துலாமா? சோ அப்ப மாடுலஸ் z காமனா வெளிய எடுத்துனா அப்படினா என்ன கிடைக்கும்? இங்க மாடுலஸ் z ஸ்கொயர், இங்க மாடுலஸ் z எடுத்தாச்சு. அப்போ -2 equal to 0 அப்படின்னு கிடைக்குமா? எஸ், ஃபைன். சோ அப்போ மாடுலஸ் z இத 2 டேர்மா பிரிச்சுக்க போறோம். சரிங்களா? பிரிச்சிடலாமா? எஸ், எதை சார்? இத வந்து ரெண்டு டேர்மா பிரிச்சுக்க போறோம். which means of modulus of z equal to 0, modulus of z square -2 equal to 0 அப்படின்னு ரெண்டு டேர்மா பிரிச்சிருப்போம். ஏன் சார்? ஏன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z equal to 0 அப்படினாலும் z equal to 0 அப்படினாலும் ஒண்ணுதான். சோ அப்போ z equal 0 அப்படின்றது is a solution. So is a solution. ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4 சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? சோ அதுக்கு இத நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? சோ எடுத்து எழுதிக்கலாம்ங்க. modulus of z square minus 2 equal to 0. இந்த -2 அந்த பக்கம் அமைச்சிடலாமா? எஸ், சோ அப்போ modulus of z square equal to 2 அப்படின்னு போயிடுமா? now இந்த modulus z square ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது நமக்கு? z bar அப்படின்னு எழுதிக்கலாம். சோ அப்போ இது z bar equal to 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் சார் இவ்வளவு தூரம் போறோம் நம்ம? இதுல இருந்து நம்ம இங்க பாருங்க z bar ஃபைண்ட் அவுட் பண்ணி இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அப்போ z bar equal to என்ன கிடைக்கும் நமக்கு? z bar equal to 2 by z அப்படின்னு கிடைக்குமா? எஸ், சோ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இத கேன்சல் பண்ணிடலாமா? நோ. சோ அப்ப z bar equal to 2 by z வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ், சோ அங்க என்ன இருக்கு? z cube plus 2z bar. z bar என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 2 by z அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க is equal to 0. இது கிளியர் தானே? இந்த ஸ்டெப் ஓகே தானே? எஸ், ஃபைன். நவ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. z cube plus 2 2s are 4 by z equal to 0. now so இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? சோ அப்ப இங்க என்ன ஆகும்? ஆல்ரெடி z cube இருக்கு. இங்க ஒரு z போச்சுனா z பவர் 4 plus 4 by z equal to 0. now இந்த z இங்க எடுத்து போயிடலாமா? அப்ப என்ன வரும்? z power 4 plus 4 equal to 0. ஓகேங்களா? எஸ், சோ z பவர் 4 வந்திருக்கு. z பவர் 4 அப்படினா இதுக்கு வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்கு? 4 நான் ஜீரோ சொல்யூஷன் இருக்கு. தட்ஸ் ஆல். அதை எழுதி சால்வ் பண்ணிடலாம். it has 4 non zero solution including
ஜீரோ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா, இன்க்ளூடிங் ஜீரோ சொல்யூஷன். சோ அப்போ there are எத்தனை சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருக்கு மொத்தமா 5 சொல்யூஷன். ஓகே, சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஒண்ணுமே கிடையாது, என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, அவங்க கொடுத்திருக்கிறதுல மாடல் லிஸ்ட் எடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். எஸ், சோ இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சரிங்களா. சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டோம், ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அகைன் சோ இதுல இருந்து நம்ம z பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. சோ இதுல 4 சொல்யூஷன் இருக்கு, இது ஒரு சொல்யூஷன், டோட்டலா வந்து 5 சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். புரியவே பாருங்க, சூப்பரா டெஃபினட்டா வந்து புரியும். சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுங்க வந்து ஷேர் பண்றீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு விஷயம் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல், பை பை.